மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமா உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருக்கிறீங்களா? நன்றாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பிரியமானவனே, யாருங்க பிரியமானு சொல்ல முடியும்? இந்த வீடியோ பார்க்குற உங்களை, இந்த வேத வசனத்தை தொடர்ந்து கேட்குற உங்களை பிரியமானவனேன்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவனே, டெய்லி என் வீடியோ பார்க்குற, என் வசனத்தை கேட்குறிய பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் டெய்லி இந்த வசனத்தை கேட்குற, இந்த வார்த்தை கேட்குற, நெல்வயில் தெரியப்பா, நீ ஏன்பா தீமை பின்பற்றுன்னு கேட்குற. தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவனுக்கு தேவன் கூடவே இருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காண்பதே இல்லை. தேவன் யாருன்னே தெரியாது. அவன் செய்தெல்லாம் தீமை தான். தீமைக்கு அது யார்? பிசாசானவன். அவங்க தான் இருப்பாங்களாம். நன்மை செய்கிறவன் தேவனை உண்டாயிருக்கிறான். தேவனுக்கு கூடவே இருக்கிறாராம் இயேசு. யாரெல்லாம் என்ன நன்மை செய்கிறீங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் சொல்கிறார், என் கண்கள் பூமி எங்கே உலாவி கொண்டிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும் தெரியாது நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் தெரியுங்க. உலகம் முழுவதுமாக அவர் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. தேசம் முழுவதும் இல்லை, உலகம் எல்லாம் ஃபுல்லாகவே அவர் கண்கள். பூமி எங்கும் என் உலாவி கொண்டிருக்கிறது என் கண்கள் என்றார். அதான் பிரியமானவரே, நீ தீமையை பின்பற்றாமல். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வீடியோ பார்க்குறேன் உங்களை பார்த்தா சொல்லி, பிரியமானவளே, பிரியமானவனே, இந்த வார்த்தையை தொடர்ந்து கேட்குறிய, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறிய, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ தீமையை பின்பற்றாமல். தீமையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் வேணாங்க. தீமையான காரியத்தை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. நன்மையான காரணம் வீடியோ பார்ப்பது, இந்த வசந்தபுரம் நடப்பது, தேவனுக்கு கீழ்ப்படிவது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் போதுங்க. தாய் தப்புன்னு கீழ்ப்படலாம், முதலாவது கீழ்ப்படிலாம், எல்லாம் இந்த படிப்படியாக வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். என்னென்ன காரியம் எதிர்பார்க்கறதெல்லாம் கொடுக்குறோம் நம்ம. ஆனால் காரியம் என்ன தெரியுமா? நான் முதலாவது தேவனுக்கு வார்த்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். பிரியமானவனே சொல்லும் போது நான் யாரை பார்த்து சொல்கிறார் பிரியமானவன்? இந்த வீடியோ பார்க்குற உங்களை பார்த்தா சொல்கிறார், என் பிரியமான மகளே, பிரியமான மகனே, நீ தீமையை பின்பற்றாதப்பா. அப்படி பின்பற்றிருந்தால் விட்டு விடுங்க. ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறாரு, உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு. தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றுப்பா. நீ என்னுடைய பிள்ளைப்பா, என்னுடைய மகள், என்னுடைய மகன்பா. நன்மையை பின்பற்றினார், நன்மையை பின்பற்றுன்றார். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனுடைய பிள்ளைன்னு உறுதிப்படுத்துகிறார். தீமை செய்கிறவனுக்கோ தேவனை காண்பதில்லை. தீமை செய்கிறவன் தேவன் யாருன்னே தெரியாது, எந்த கடவுள்னே தெரியாது. அப்படி தீமையை பின்பற்றுகிறவன் தேவனை காண்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் பிரியமானவனே என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவனே அப்படின்னு சொன்னால், பிரியம் என்ன? எனக்கு அன்புக்குரியவர்களே, என் ஆசீர்வாதத்துக்குரியவர்களே, நீங்கள் தீமையை பின்பற்றாதீங்கப்பா என்று உங்களை நினைப்பூட்டுகிறார், உங்களை எச்சரிக்கைப்படுத்துகிறார். தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. தீமை பின்பற்றுவன் தேவனை காண்பதில்லை. நீ டெய்லி என்னை பார்த்துருக்கிற, இந்த வீடியோ மூலமாக என் வசனத்தை கேட்டுக்கொள்கிறேன், நான் உன்னோடு கூட தான்ப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய தீமை செய்யாதப்பா, அப்படி செய்த விட்டு விடுப்பா அப்படின்னு ஞாபகப்படுத்தி ஆண்டவரோடு சொல்லுகிறார். தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றுவோம், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.